அடுத்ததாக இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? தாய்மார்கள் சகோதரிகளுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டிய பகுதி, இஸ்லாமிய வீடு என்று வருகிற நேரத்தில் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. ஹஸ்பண்ட் வெளியே போறார், வெளியே போயிட்டு வீட்டுள்ளுக்கு ஹஸ்பண்ட் டக்குன்னு குயிக்கா வரணும்னா உங்களோட கையில சில விஷயங்கள் இருக்குது. நீங்க எப்படி இருக்கணும்? ஹதீஸ்ல வருதே, ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண் எப்படி தெரியுமா? ஒரு ஆம்பளை தன்னை மனைவியை பார்த்தால் இதா நதரத்துக்கும் சர்றத்துக்கும், அதாவது பார்த்தா சந்தோஷம் வரணும். எங்களோட வைஃபை நாங்கள் காண்றதோட எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த நிலைமைக்கு பெண்கள் அந்த வீட்டில் இருக்கணும். இன்னைக்கு பார்க்குறோம், எங்க டைம் ஆஃபீஸ் டைம் ஆகுறேன்னு பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் டைம் ஆகக்குள்ள டக்குன்னு என்ன செய்வாங்க? வெளியே போயிடுவாங்க. ஆஃபீஸ் முடிஞ்சாச்சு 4:30. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு தானே போகணும். இவர் வீட்டுக்கு போகிறல, ஒரு கடைக்கு போய்த்து ஒரு டீ ஒன்று குடிச்சு, ஒரு சாய் ஒன்று குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த எங்கேயாலும் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சுற்றிட்டு, வீட்டுக்கு போகலையா, இன்னும் கொஞ்சம் நைட் ஆகட்டுமாப்பா, இன்னும் டைம் வீட்டுக்கு போய் என்னத்தை தான் செய்யறதுக்கு, அவள்கிட்ட மூஞ்சை பார்த்து கொண்டு கேளுமா, போனாலே பர போனாலே சண்டை, அங்கே பிள்ளையோட கம்ப்ளைண்ட் வருது, அவள் பார்த்தா எனக்கு எரிச்சல் தான் வருது, இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறான். அப்போ ஒரு இஸ்லாமிய வீட்டுள்ளுக்கு இப்படி ஒரு பொம்பளைக்கு வாழையலாம். ஏன்? தாய்மார்கள், மனைவிமார்கள், சகோதரிகள், நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா? உங்களோட கையில் தான் இருக்குது. ஹஸ்பண்ட் 4:30 ஆஃபீஸ் முடிஞ்சால் வீட்டுக்கு குயிக்கா வர வைக்கிறதா, டிலே பண்ணி வர வைக்கிறதா, உங்களோட கையில் தான் நிற்குது. உங்களோட கையில் கண்ட்ரோல் இருக்குது. நீங்க சந்தோஷமான முறையில் ஹஸ்பண்ட் உள்ளுக்கு வாரார், வந்ததோடு அவரை நீங்க வரவேற்று வெல்கம் பண்ணி, இந்த என்ன குடிக்கிறீங்க, ஏதாவது உங்களுக்கு மேக் பண்ணி தரணுமா, ஏதாவது சாப்பிட்றீங்களா, வாஷ் பண்றீங்களா, டவலை கொண்டு போய் கையில கொடுத்து ஒரு பணிவிடு நீங்க வெல்கம் பண்றீங்க, பண்ணி பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயசு முடிஞ்சு 6வது மாசம் போற நேரத்தில் நபியாக செலக்ட் பண்ணப்படுறாங்க. மக்காவில் ஜபல் நூர், அந்நூர் மவுண்டன்ல ஹிரான்ற ஒரு குகை ஒன்று இருக்குது. அங்கே வச்சு அவங்க இருக்கிற நேரம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து இக்ரான்றாங்க, ஓதுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா அன பிகார், எனக்கு ஓத தெரியா அப்படின்றாங்க. திரும்ப இக்ரான்றாங்க, ஓத தெரியான்றாங்க. 3 முறை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் 3வது முறை ஓத தெரியாண்டாங்க தானே. 4வது முறை ரசூலுல்லாஹ்வை பிடிச்சி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறுக்கமாக கட்டி பிடிக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது புகாரியில, ஹத்தா பலக மின்னியல் ஜஹத், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மூச்சு திணறி போற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சாங்க. கட்டி பிடிச்சி ஓதி கொடுக்குறாங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், இந்த 5 வசனத்தை ஓதி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். நபிக்கு தெரிய வந்தவர் யாருன்னு அதுக்கு முன்னால் ஒன்று தெரியவே. ஃபர்ஸ்ட் டைம் வஹி வருது, ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வந்தவர் ஜிப்ரீல்னு தெரியும். ரசூலுல்லாஹ் நடுக்கத்தோடு வீட்டுக்கு போறாங்க, நடுங்கி கொண்டு வீட்டுக்கு போறாங்க. பெய்த்து ஹதீஜா நாயகி மனைவி கிட்ட சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கன்றாங்க. உங்களை போத்தணும், வளமைக்கு மாத்தாம என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இது என்ன திடீரென்று வெளியிருந்து வரக்குள்ளே உங்களை போத்த என்ன காரணம்? நான் வீட்டில் இருக்கிற வேலை போதாத்து உங்களையும் போத்துவா, இந்த பெட்ஷீட் இருக்குது போத்துக்குங்களே அப்படி சொன்னாங்களா ஹதீஜா நாயகி? இல்லை, ஹதீஜா நாயகி முதலாவது ஒரு விஷயம் செய்றாங்கன்னு தெரியுமா? ஆச்சரியத்தோடு வராங்க, ஜம்மிலூனி, என்னைய போத்துங்கன்னு ரசூலுல்லாஹ் வரக்குள்ளே முதலாவது போத்தினாங்க. போத்தி ரசூலுல்லாஹ்வை காம் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு? வளமைக்கு மாற்றமாக திடீரென்று நீங்கள் நட்டுக்கத்தோடு வாரீங்க, போத்துங்க, நான் போத்தினேன், இப்போ டைமும் தந்தாச்சு, இப்போ என்ன நடந்துச்சு? அதுக்கு போகிற ரசூல் நடந்து சொல்கிறாங்க, நான் இப்படி இருக்கக்குள்ள ஒருத்தர் வந்தார், இப்படி எனக்கு ஓத சொன்னார், எனக்கு தெரியா, அதுக்கு போகிற கட்டி பிடிச்சாரு, அப்படி ஓதிட்டு போனார். உடனே அவர் சொல்கிறார், முன்னைய வேதத்தை படித்த ஒருத்தர் எங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, வரக்கத் இப்னு நௌஃபல், நாங்கள் அவங்கள்ட்ட போய் விளக்கத்தை கேட்போம் உண்டு. ரசூலுல்லாஹ்வை அழைச்சிட்டு போய் பாருங்க, அவங்க கெஸ் பண்ணல. சப்ஜெக்ட் நடந்தா ஓகே, வாங்க எங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஏற்கனவே பழைய மார்க்கத்தை படிச்சுறாள், அவற்றை போய் விளக்கம் கேட்போம். மனைவி ஹதீஜா நாயகி ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போய் வரக்கத் இப்னு நௌஃபல்ட்ட சொல்றாரு, பாருங்க இவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அவர் கேட்டுக்கொண்டதுன்னு சொல்றாரு, அது வந்தது யாரும் அல்ல, நாமூஸ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த நாமூஸ் அவர் தான் வந்திருக்கிறார். நாமூஸ்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொல்லி போட்டு சொல்றாரு, உங்களை இந்த ஊர் மக்கள் ஒரு நாளைக்கு மக்காவை விட்டு விரட்டுவார்கள், இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்க. விரட்டுற நேரத்தில் நான் உங்களுக்கு உயிரோடு இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பேன். ரசூல் எடுத்துட்டு போய் கேட்டாங்க, அவமுஹ்ரிஜியும், இந்த ஊர் மக்கள் என்னைய விரட்டவா? அது வரைக்கும் அல் அமீன், நம்பிக்கையாளர், அசாதிக், உண்மையாளர், இப்படி எல்லாம் பட்டத்தோடு வாழ்ந்தவர். ஆனால் வரக்கத் இப்னு நௌஃபலுக்கு தெரியும், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்னா அந்த ஊர் மக்கள் விரட்டுவாங்க. விரட்டினாங்களா இல்லையா? விரட்டினாங்க. அந்த நேரம் அவர் மூத்தா போயிட்டார் வரக்கத் இப்னு நௌஃபல். இது எங்களுக்கு தேவையான சாப்டர் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பதற்றத்தோடு வந்தாங்க, மனைவிட்ட போத்த சொன்னாங்க, உடனே போத்தினாங்க. இன்னைக்கு எங்கட பொம்பளையாக இருந்தா என்ன நடந்ததுன்னு பெஸ்ட்டு சொல்லுங்கவா? ஏன் போத்த சொல்றீங்க? இது போத்துற டைமா? பவலைக்கு வந்து கொஞ்சம் வேறுத்து கொட்டுது, இது போத்துற டைமா? ஹதீஸ்ல வருது, எத்தஃபஸ்ஸது அரக்கன், ரசூலுல்லாஹ்க்கு வஹி வருகிற நேரத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கட்டுமையான குளிரான சீசன் இருக்கும், கூல் தாங்கேடான குளிர்காலத்தில் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வார நேரம் நான் கண்டிருக்கிறேன், அவங்களோட முகத்தால வேர்த்து கொட்டும் என்றார்.
முகத்தால வேர்த்து வடியும். அது வந்து வளமைக்கு மாற்றம். இன்னொரு செய்தியில வருது, ஆயிஷா நாகி நான் என்னுடைய மடியிலே ரசூலுல்லாஹ் தூங்கி கொண்டிருப்பார்கள், வகை வந்த எனக்கு விளங்கும் கட்டுமையான பாரமாக இருக்கும் தலை. ஹதீஸ்ல வருது. அப்ப சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய இந்த வரலாறு எங்களுடைய தாய்மார்கள், சகோதரிகள், அதே மாதிரி மனைவிமார்கள் எல்லாரும் விளைவிக்கிறோம். ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்த சொல்றாரா, வளமைக்க மாற்றமா சொல்லி போத்துங்க, வந்தத்தோட குயிக்கா சாப்பாடுங்கன்றார். அவர் பவல் சாப்பிட்டு இருக்க மாட்டார். வந்தோட குயிக்க ஒரு பிளேன் ஊத்துங்கன்றுவார். அவருக்கு ஒரு மேல் ஒரு வித்தியாசம், டிஃபரன்ஸ் ஃபீலிங் ஒன்று இருக்கும். அப்ப நீங்க முதலாவது கேள்வி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சு போட்டு சொல்றதை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யுங்க. அப்ப வெல்கம் பண்ணுங்க. வரலாட்டி கால் பண்ணி கேளுங்க, ஏன் வரல, நீங்க வரணும், உங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும் என்றதை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கணவனுக்கு தெளிவுபடுத்தணும். அதான் ஒரு இஸ்லாமிய இல்லத்துல வாழக்கூடிய ஒரு மனைவியிட ஒரு பொறுப்பாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சகோதரர்களே, சில பெண்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த உடனேயே வந்து வீட்டுல இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட புள்ள இப்படி செஞ்சுட்டாரு, அந்த புள்ளையோட வேலை, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும், மதரசால ஃபீஸ் கட்டணும், கோல் வந்துச்சு, அவங்களோட உம்மை வந்து என்ன கோல் பண்ணிக்கணும், ஏசி நான் அவங்களோட தாத்தா அப்படி சொன்னா, தங்கச்சி இப்படி சொன்னான்னு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர முன்னுக்கே 1008 முறைப்பாடு நீங்க செஞ்சீங்கன்னா அவர் வருவார் வீட்டுக்கு? அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைக்குமா? அந்த வீட்டுக்கு சந்தோஷம் இல்ல. எங்களுக்கு தெரியும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு. ஹஸ்பண்ட் வெளியே போறாரு, போற நேரம் பிள்ளைக்கு சுகம் இல்லை, பிள்ளைக்கு சுகம் இல்லை தானே. திரும்பி வாரார், திரும்பி வந்தா வார நேரம் புள்ள மௌத்து. ஆனால் அந்த மனைவி பார்க்கிறா, ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு வாரார், வந்த உடனே அவர் சொக்க கொடுக்கலாம், அவர் டென்ஷனை கொடுக்கலாம், வந்து இவன் நல்லா உடுத்து கொண்டிருக்கிறான். இது எல்லா பெண்களாலும் செய்ய இயலாது. ஆனால் ரசூல் அல்லாஹு தஆலா இந்த சிஸ்டத்தை, அல்லாஹ் ஒரு நாடி இப்படியான ஒரு சம்பவத்தை உருவாக்கி காட்டுறான்னு என்ன தெரியுமா? இதுல எங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது. அந்த சஹாபி பெண்ணுடைய வாழ்க்கையில படிப்பினை இருக்குது. ஒரு வாரம் வந்து சந்தோஷமா கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, அன்றைய தினம் கணவன் மனைவி ஒன்று கூடுறாங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கேட்கிறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு கிஃப்டை தந்து திருப்பி கேட்டா கொடுப்பீங்களா? இல்லையா? கொடுப்போம் என்றார். அப்பதான் சொல்றாரு, எங்களுக்கு தந்த கிஃப்டாக தந்த அந்த குழந்தை மௌத்தாவியாச்சு அப்படின்றான். பாருங்க அந்த மனைவியோட பண்பாட்டை பாருங்க. இப்ப நான் சொல்ற அந்த அளவுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் அதுல கொஞ்சம் 1% ஆகுது நாங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுமா இல்லையா? எனவே சகோதரர், இந்த விஷயத்துல அந்த இஸ்லாமிய இல்லம் என்று வருகிற நேரத்தில் நாங்கள் இந்த விடயத்திலேயும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கணவன்மார் வீட்டுக்கு வருகின்றதுக்குரிய